ட்ரா ட்ரா ட்ரா. இங்க வந்துட்டு சும்மா இல்ல காது கக்காது போலையா உனக்கு? ஏ செல்லையா, சொல்றா பொண்ணையா. ஏய் இங்க வாடா. ஏ மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காங்களாம். கல்யாணமா உனக்கு? ஏ மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, உனக்கு கூப்பிட்டு வர சொல்றாங்க. உனக்கு கல்யாணம் தானே? இல்ல மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, நீ வா சீக்கிரம் வா. உனக்கு கல்யாணம் தானே? நார்கோல் பொண்ணு தானே? எனக்கு என்னப்பா வெள்ளையா இருக்க, வெள்ளைக்கார பொண்ணு தான் உனக்கு கிடைக்கும். இல்ல நான் இல்ல வாழ மாமா கூப்பிடாங்களா, மாமா பொண்ணுலாம் வந்திருக்கான், ஸ்வீட்லாம் வந்திருக்காங்க, வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க பத்தியா, ஸ்வீட்டு பண்ணிருக்காங்க, எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. உன்னை வர சொல்றாங்க, நீ வா சீக்கிரம். என்னால வர முடியாது பாத்துக்கோ. இந்த ஆட்டை வேணா வச்சுக்கோதியா? இல்ல இந்த ஆட்டுக்குட்டி காலை நான் உடைக்கல. இந்த ஆட்டை வச்சுக்கோடா. இல்ல இந்த ஆட்டுக்குட்டி காலை நான் உடைக்கல. திரும்ப திரும்ப பேசிட்டோன்னே. இந்த ஆட்டை வச்சுக்கோடா. இந்த ஆட்டுக்குட்டி காலை நான் உடைக்கலையா. ஏன்னா உனக்கு கூப்பிட்டு வந்து எதுக்கு, மாமா வந்துட்டான்னு கூப்பிட்டு வந்தேன் உன்னை. நான் வர முடியாதுடா, ஆட்டை வச்சுக்கோ. இந்த ஆட்டுக்குட்டி காலை நான் உடைக்கலையே. இது விளங்காது நினைக்கேன். சரி அங்க ஒருத்தன் குதிரை வச்சிருக்கான், அங்க போவோம் வா. ஆளைக்கான்லையே, டக்குன்னு போடா. ஏ குதிரைக்காரரு. சொல்லுங்க. சொல்லுங்க. இங்க வாங்க, ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நான் அவங்க மாமா வந்திருக்கான்னு கூப்பிட வந்தேன், சரியா? அப்போ என்ன சொல்லுன்னா, நான் கையோடு கூப்பிட்டு போகலாம் வந்தேன், அவன் வரமாட்டேங்க. இந்த ஆட்டுக்குட்டி என் கொடுத்துட்டு இந்த ஆட்டுக்குட்டி காலை நான் உடச்சேங்க. இல்லையா இல்லையா, என்னால் வர முடியாது கல்யாணத்துக்கு. அதான் அந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்தேன், கேட்க மாட்டேங்கிறான், வேங்க மாட்டேங்கிறான். இது உன் குதிரையோ இவன் குதிரையோன்னு எனக்கு தெரியாது. இங்கே கெட்டி இருந்துச்சு, அவுத்துட்டு வந்துட்டேன். இவன் நம்மளுக்கு மேலே இருக்கானே. சி ஐயா ஐயா இங்கே பாருங்கய்யா, மாமா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. நான் அவனை வந்து கூப்பிட வந்தேன், மாமா கூப்பிட்டு விட்டாரு, அவனை கூப்பிட வந்திருக்கேன். அவன் வரமாட்டேன்னு சொல்கிறான். அந்த அதுக்கு பதிலாக மட்டும் இந்த ஆட்டுக்குட்டி என்கிட்ட கொடுத்துட்டு ஆட்டுக்குட்டி காலை நான் உடச்சேன்னு சொல்கிறேன். அவன் ஆட்டுக்குட்டியை வேங்கையே வணக்கம் இவன். அதான் சொல்லுதேன், இது உன் குதிரையா அவன் குதிரையான்னு தெரியாதா, கெட்டி இருந்துச்சு, அவுத்துட்டு வந்துட்டேன். ஐயா அவன் சொல்கிறவன் புரியுதில்லையான்னு நினைக்கிறேன். மாமா ஊர்லேருந்து வந்திருந்தார், சரிங்களா? அவர் வந்து நிறைய பண்டம் பலகாரம் எல்லாம் வாங்கியிருந்தார். இவனை கூப்பிட சொன்னார், ஸ்வீட் வச்சுருக்காரு, எல்லாமே வச்சுருக்காரு. பொண்ணு வந்திருக்குன்னு சொல்கிறாரு, சரிங்களா? இவனை கூப்பிட வந்தேன். இவன் என்ன சொல்கிறான்னா வரமாட்டேங்க. அது இல்லாமல் இந்த ஆட்டுக்குட்டி கொடுத்துட்டு ஆட்டுக்குட்டி காலை நான் உடச்சேன்னு அவர் சொல்கிறான். நான் இங்கே இருக்கேன், மாமா நார்கோயிலில் இருக்கார். நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது பார்த்துக்க. இவன் வான்னு கூட்டிகிட்டு இருக்கான். அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போனா கேட்க மாட்டாங்க. ஐயா உண்மையிலே அது ஆடு அங்கே குதிரை அங்கே தான் ஐயா கெட்டி கிடந்துச்சு. நான் சும்மா அவுத்துட்டு தான் வந்தேன். உங்கள் குதிரையா அங்கே குதிரையா எனக்கு தெரியாது. வேணா எடுத்துகிட்டு வேணா போங்க. இது சரிப்பட்டு வராது. நம்ம வந்து இப்போ வந்து மீசைக்கிட்ட போவோம். வாங்க மீசைக்கிட்ட போவோம். அண்ணாச்சி மீசை அண்ணாச்சி. சரி என்னடா தம்பி, வா நம்ம பார்க்காத பஞ்சாயத்தா. இன்னைக்கு எத்தனை பஞ்சாயத்து தீக்கணும் சொல்லு. 10-15 பார்க்கும். 10-15? நம்ம 150 ஓடிக்கிட்டு இருக்கு, நீ 10-15 சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க வந்து நில்லுல, பின்னாடி நின்று என்ன அடிச்சிட்டனா? நான் எங்க அடிக்க, நீங்க தான் அடிப்பீங்க. சரி சொல்லு, என்ன இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து, என்ன இது? மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள, நேரம் ஆகுது, இன்னும் 10 பட்டிக்கு போகணும். 10 பட்டிக்கு போகணுமோ? ஆமா சரி. ஏலே மாப்பிள்ள மச்சாம்லாம் வந்து என்னது இதுக்குள்ளே இருந்துக்கணும். சபைன்னு வந்துட்டு நோயேன், ஐயான்னு சொல்ற வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லக்கூடாது. பாத்தியா? சரியா சரியா? ரைட்டு, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கல. சரி சரி. யோ சாப்பிட வாங்கயா. என்ன சாப்பிட வர சொல்லுதா? பஞ்சாயத்து குட்டி சொல்லி சாப்பிட வர சொல்லுதா? வாங்கய்யா மீசைக்கிட்ட போவோம், நம்ம பஞ்சாயத்து நீங்க தீர்த்து வச்சிடலாம் இன்னைக்கு. வாங்க 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 வாங்க. என்ன 3 பேர் வந்திருக்கீங்க? மீசை நான் என்ன சொல்றேன்னா, சொல்லுங்க. அவர் மாமா வந்திருக்காரு ஊர்லேருந்து. சரி. அவர் வந்து நிறைய பண்டம் வந்து கொண்டு வந்திருக்காரு, சாக்லேட் கொண்டு வந்திருக்காரு, வெளிநாட்டு சாக்லேட். இருங்க, எந்த ஊரு? ஐயா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காருயா. வெளிநாடா? சரி வந்திருக்காரு, மாமா வந்திருக்காரு, கூப்பிட்டு வர சொன்னார் கையோட. கூப்பிட்டு வந்தேன். அவன் என்ன சொல்றான்னா, அந்த ஆட்டுக்குட்டி என் கையில கொடுத்துட்டு ஆட்டுக்குட்டி காலை நான் உடச்சுன்னு சொல்றான். நான் கூப்பிடதான் போனேன், அதுக்கு உடச்சுன்னு சொல்றான். ஐயா அவனுக்கு கல்யாணம், என்னால போக முடியாது. அதான் ஒரு ஆட்டுக்குட்டி, அருமையான ஆட்டுக்குட்டி கொடுத்தேன், வேங்க மாட்டாங்க. இவனுக்கு என் பொண்டாட்டி அவன் வீட்டுக்கு போனது இவனுக்கு எப்படி தெரியும் தெரியலையே. ஐயா அது இவர் குதிரையா அவர் குதிரையான்னு தெரியல, கெட்டி கிடந்துச்சு, அவுத்துட்டு வந்துட்டான். சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. இங்க பாருங்க ஐயா, அந்த மாமா வந்திருக்காருயா. மாமா வந்திருக்காரு, சரியா? பண்டம் கொண்டு வந்திருக்காராம். பண்டமா? பொண்ணு வந்திருக்காங்க. மறுபடியும் சொல்லுதானோல, என் பொண்டாட்டி அவ வீட்டுக்கு போனது இவனுக்கு எப்படி தெரியும்? ஊர் முழுக்க பரவி போச்சா?
என்ன ஏல என்னடா மீசை இங்கே கவனிக்க மீசை அவனுக்கு கல்யாணம் கல்யாணம் இல்லை மாற்றி சொல்லிட்டேன். என்னடா மாமா வந்திருக்காரு கூப்பிட்டு நடத்தினாரு. அந்த ஆட்டுக்குட்டி கையில கொடுத்துட்டு ஆட்டுக்குட்டி கலாம் உடத்துனாரு சொல்றேன். திரும்ப திரும்ப என் பொண்டாட்டி ஐயா அவனுக்கு கல்யாணம் நேத்தான் பொண்ணு பார்த்துட்டு வந்தேன் நான் போய். இல்ல அவனு சொல்லுதாம்ல நீ ஐயா, அது அவர் குதிரையா இவர் குதிரையான்னு தெரியாதுயா. நின்னு பேசிட்டு இருக்கும்போது சண்டை போடுதான பாரு என் முன்னாடி அவன் வீட்டுக்கு போன சொல்லுறதுக்கு என்னடா சொல்லியிருக்க? நான் தான் போய் பார்த்துட்டு வந்தேன் பொண்ணு. நாகர்கோயில்ல நல்ல வெள்ளைக்கார பொண்ணா ஒரு இருந்துச்சு. இல்ல பாரு திரும்ப திரும்ப சொல்லுதாம்ல நல்ல வெள்ளை குதிரை தான். ஆமா ஆமா வெள்ளை குதிரை தானே. என்னடா இது போங்க பஞ்சாயத்தும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது போங்களா கிட்ட போங்களா போ வாங்க சாப்பிட வாங்க 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 சாப்பிட வாங்க. அவனை சாப்பிட கூட்டிட்டு இருக்க அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு போட ஊர் முழுக்க பரப்பிக்கிட்டு இருக்க. நீ அவனை சாப்பிட கூப்பிடுதா போய் விரட்டி உள்ள அவனை. போங்கயா போங்கயா போய் போய். ஓகே இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கிட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா சரியா காது கேட்காதவங்க கிட்ட அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். நம்மளும் பல சமயத்தில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கேட்கும் பொழுது கூட நம்ம செவிடர்களாக நம்ம வந்து இருந்து கொண்டு இருக்கிறோம். மற்றவர்களுக்கு அதை சொல்லும் போது சரியான முறையில் நம்ம வந்து சொல்லாமல் இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து இனிமேல் என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை சரியாக கேட்கணும், சரியாக பிறரிடத்தில் வந்து சொல்லணும் அப்படிங்கிறத வந்து எடுத்துரைக்கிறது அந்த ஸ்கிட். தேங்க்யூ. கரங்களை தட்டி நம்முடைய வாலிபர்களை நாம் உற்சாகப்படுத்துவோம். சரி, வேதாகமத்தில் மாமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மருமகன்கிட்ட போய் சொன்னாங்க. அந்த மாமா யார், மருமகன் யார்? இல்லை, மாமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மருமகன்கிட்ட போய் சொல்லுதாங்க. மருமகனும் மாமனாரும் மீட் பண்ணுவதற்கு இல்லை. மோசையும் மோசையின் மாமாவும் முன்னவங்க உங்களுக்கு ஒரு பரிசு. துரைமாணிக்கம் அவர்களுடைய துணைவியார்